எம்ஹெச் ரியல்ஸ்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநின்றவூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டூர்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அங்கே வந்து லட்சுமி தேட்டர்னு ஒரு ஃபேமஸ் தேட்டர். நீங்கள் வந்துட்டு இங்கே திருநின்றவூரில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபேமஸான தேட்டர் வந்து அது ஒரு தேட்டரு. அது வந்து பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. இது வந்து பெரியபாளையம் போகிற ரோடு, நல்ல ஒரு டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த மெயின் ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது, பெரிய ரோடாக. இதை வந்து இந்த ரோடை வந்து மாற்றுறாங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, கட்டிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான். பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா கட்டிருக்காங்க, அது பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரோடு எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவில் ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க. அது வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் வருது. இங்கே வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே வரைக்குமே மார்க் பண்ணியிருக்காங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்டு. இது வரைக்குமே வந்து இந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்தளவுக்கு பெரிய ரோடு ஆகிடும். அப்போ வந்து இது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் அடுத்தது வந்து அது செகண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் வந்துடும். நம்ம போய்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவ் மார்க்கெட்டிங் நம்ம கம்பெனிக்காக. அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து கவின் ரிசைட்டை கனெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ட்ரோன் வியூ பார்த்துட்டு வரலாம். நல்ல ஒரு 26 ஃபீட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி. இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிருவாங்க. இப்போ வந்து காம்பவுண்ட் இடிச்சுட்டு ஃபுல்லாகவே கேட் வந்துடும். கார் வந்து மேலே ஹைட் ஏற்றுற மாதிரி வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து உள்ள கார் பார்க் போட்டிருக்காங்க. ஒரு 6 கார் பார்க்கிங் நல்லா பில்லர் வச்சு தான் வந்து எழுப்பியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணுவார் அவர். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஏரியாவில் திருமுல்லை வாயிலாண்டு திருநெண்டூர் ஆவடியில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். சைடில் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. 6 கார் தாராளமாக நிறுத்தலாம். சைடில் வந்து நிறுத்த லிஃப்ட்டு. மேலே போயிட்டு பார்க்கலாம். எல்லாமே டபுள் பெட்ரூம் லிஃப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னொரு 2 மந்தில் மேக்ஸிமம் வந்து ஹேண்ட் ஓவரிங் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நாம் போய் மேலே போகலாம். மேலே படிக்கிட்ட வழியாக நம்ம மேலே போகலாம்.
2 வீடு தான். நார்த் அண்டு சவுத் பேசிங் தான் பில்டிங் வந்து வீடு வந்து கட்டிருக்காங்க. ஆப்போசிட் தான் வீடு இருக்குது. இது ஒரு பிளாட்டு, அடுத்து இது ஒரு பிளாட்டு. நம்ம மேலே 3rd ஃப்ளோரில் இருக்கிற பிளாட் மட்டும் ஃபினிஷ் ஆகிருக்கு, அதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு, 2nd ஃப்ளோரில் 2 வீடு. இது 2nd ஃப்ளோரு, இதுலேயும் வந்து 2 வீடு. நம்ம அப்படியே 3rd ஃப்ளோர் போகலாம். இது 3rd ஃப்ளோர் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். நியர்லி 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் வரும். அதனால் ஒரு பெரிய ஹாலில் இந்த ஏரியாவை நீங்கள் டைனிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் கம் ஹால் வந்துருக்கு. இதில் அது தெரியும். அங்கே ஹாலு, இந்த இடத்துல டைனிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு பால்கனி. இங்கேயும் வாஷிங் மிஷின் ப்ரொவைஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரோன்லேயே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே கிச்சனும் நல்லா தாராளமான இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து நல்லாவே ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஜன்னல் ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. தாராளமான இடவசதி வந்து இந்த கிச்சனில் இருக்குது. இந்த மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஹால் கிச்சன் பார்த்தாச்சு. இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஒரு காமன் பாத்ரூம். ரூஃப் வரைக்குமே வந்து மேலே வந்து ஒரு 9 அடி வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமன் பாத்ரூம் வந்ததில் எப்பயுமே டபுள் பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் வந்து காமன் பாத்ரூம் இருக்கும். ஒன்று மட்டும் தான் அட்டாச்சு இருக்கும். இது வந்து பாத்ரூம் இல்லாத ஒரு பெட்ரூமு. அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். அடுத்த பெட்ரூம் வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. இங்கே வந்து ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. இல்லை அட்டாச்சு பாத்ரூம். இதுலேயும் டைல்ஸ் வந்து ஒரு 8 to 9 அடி வரைக்கும் பட்டிருக்காங்க. இது பால்கனி, ரோட் வியூ பால்கனி. அந்த டவர் தான் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரும். இது அடுத்த ஃபேஸிங் இருக்கிற வீடியோ நம்ம பார்த்துடலாம். இது வந்து சவுத் ஃபேஸிங் மாடல். இது ஒரு மாடலாக இருக்கும். அது ஸ்ட்ரைட்டாக ஹால் இருக்கும். இது இந்த பக்கம் சைடில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்து டைனிங்கு இந்த ஏரியாவில். ஹால் வந்து அந்த சைடில் இருக்கும். இது ஸ்கொயராக இருக்குது. 2 வீட்டுக்கு அதுதான் வித்தியாசம். இது வந்து பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்கக்கூடிய பெட்ரூமு. மேலே ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு 9 அடி வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலு, டைனிங், ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு. இது காமன் பாத்ரூம். இது வந்து கிச்சனில் வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வழியாக வாஷிங் மிஷின், வாஷ் ஏரியா வைக்கிறதுக்கு இது ஒரு டைப்பு. நம்ம 2 வீடு சாம்பிள் பார்த்துருக்கோம். இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இதுக்கெலாம். இந்த வீட்டுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 பெட்ரூம்லேயுமே வந்துட்டு நல்லா வந்து இடவசதி இருக்குது இந்த வீட்டுக்கு. இங்கே வாஷிங் மிஷின் தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய சின்ன ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு இங்கே இடம் வச்சுக்கலாம். அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இதுதான் வருது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீடோட காஸ்ட் வந்து 55 லட்ச ரூபா, 55 lakhs. அதில் நெகோசியேஷன் இருக்குது. இந்த வாட்டர் கனெக்ஷனு, இபி, அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங் எல்லாம் இன்க்ளூடோட சொல்கிறேன் நான். ப்ளஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நெகோசியேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. தொடர்ந்து எங்களோட சேனலில் பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.